இந்த வெள்ளை நிற கொக்குகள் அனைத்தும் விவசாய நிலத்துக்குள் கிடைக்கும் அரிய வகை புழு பூச்சிகளை உண்பதற்கு காத்து கொண்டிருக்கும் அழகிய காட்சிகள். ஓரிடத்தில் இவ்வளவு எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதை முதலாக நான் பார்த்ததால் நீங்கள் அனைவரும் இதுபோல் காட்சிகளையும் காண வேண்டும் என அழகு தமிழ் கவிதை கழகம் படம் பிடித்து வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்கின்றது. இதை நீங்களும் கண்டு களித்து பிறருக்கும் பகிருங்கள் என் உறவுகளே. இது அமர்ந்து கொண்டிருக்கின்றது, சற்றே காலப்படும் போல் தெரிகின்றது அந்த நாற்றங்காலுக்கு செல்வதற்கு. அதுவரை காத்திருப்போம். செல்கின்றது பாருங்கள், மிக கூட்டமாய். இவைகள்தான் இயற்கைகளின் ஜாலங்கள் என் உறவுகளே. அதோ பாதி அங்கே சென்று விட்டது, மீதியும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது அந்த வயல்வெளிக்கு. காத்திருந்தால் நிச்சயம் இயற்கை நம் வசமாகும். அனைத்தும் சென்று விட்டது அந்த நாற்றங்கால் டிராக்டர் அருகாமையில். அனைத்தும் இவைகள்தான் இயற்கைகள். காத்திருந்தால் நிச்சயம் இயற்கை வசப்படும் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. அனைத்தும் அமர்கின்றது பாருங்கள். எவ்வளவு ஒரு காலம் படும் என தெரிகின்றதா? இயற்கையை தன் வசம் நம் வசம் அடைத்து கொள்ள அனைத்தும் அங்கே சென்று விட்டது. எங்கேயோ சென்றிருந்து இன்னொரு கூட்டமும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது பாருங்கள். இவைகள்தான் இயற்கைகள் என் உறவுகளே. இயற்கையை நேசிக்க தொடங்குங்கள், அது நிச்சயம் பேர் உதவிகளை புரியும். இயற்கை சார்ந்த வாழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு ஆரோக்கியமான வாழ்நிலையை வாழ பழகுங்கள் என் உறவுகளே. இந்த வலைதளத்தில் மட்டும்தான் இதுபோல் அரிய வகை காட்சிகளை பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கும். இதுபோல் காட்சிகளை இதற்கு முன் உங்கள் கண்கள் கண்டிருந்தால் என் கருத்து பக்கத்தில் சொல்லுங்கள், பார்க்கலாம். என்னால் முடிந்தவரை இயற்கையை காட்சிகளையே பதிவிறக்கம் செய்து வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம் காத்திருந்ததற்காக கிடைத்த பெரும் வெற்றி எனக்கு. நன்றி, வணக்கம். இதை பிறருக்கும் பகிருங்கள்.